जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தனுடைய தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் 49 அண்டு 50 இந்த ரெண்டு ஸ்லோகங்களை நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். இது அயோத்தியா காண்டம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பகுதியில் நாம் இருந்துருக்கோம். முதல்ல நம்ம பாலகாண்டம் அப்படிங்கிறதுல ஒரு 40 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து அயோத்தியா காண்டத்தில் நம்ம இப்போது ஸ்லோகம் நம்பர் 9 மற்றும் 10வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்த அந்த 2 ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். பாருங்கோ. வஞ்சயித்வா கிருஷான் பௌரான் நித்ரான் நிஷிராகவா வாக்கியமானம் சுமந்திரேன ரதம் ஆருக்கிய ச ஆகமத் அப்படிங்கிறதும் அது 7வது ஸ்லோகமாக இருந்தது. அதாவது அயோத்தியா காண்டத்தில் 7 தொடர் வரிசையில் 47வது ஸ்லோகமாக இருந்தது. அந்த ராமபிரான் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, அந்த அயோத்தியா மக்கள் எல்லாரும் அந்த இரவு நேரங்களில் தூங்கிய பிறகு தன்னுடைய சுமந்திரர் என்று சொல்லக்கூடிய அவருடைய ரதத்தில் ஏறி அமர்ந்து சென்றார். அந்த அயோத்தியாபுரியை விட்டு வனவாசத்திற்காக சென்றார். எப்பொழுது? அந்நாட்டு மக்கள் எல்லாம் உறங்கிய பின்பு அப்படிங்கிறதாக அந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து சிருங்கிபேர புரம் கத்வா கங்கா கூலேச ராகவா குகேன தத் கிருதஸ்தத்ர நிஷாமேகாம் உவாசச்ச அப்படிங்கிற அந்த அயோத்தியா காண்டத்தினுடைய 8வது ஸ்லோகம் பார்த்தோம். சிருங்கிபேரபுரம் அப்படிங்கிற அந்த இடத்தை அவர் அடைந்து அந்த இடத்தில் ஒரு இரவு பொழுதை கழித்தார் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம சோஃபார் பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 49வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கறது. பாருங்க. ஸ்லோகம் என்ன? அச்ச அயோத்தியா காண்ட மூலஸ்லோக சாரதிம் சம் நிமந்திரியாசௌ சீதாலக்ஷ்மண சம்யுதः குஹேன ஆனீதயா நாவ சந்ததாரச்ச ஜான்னவீம் அப்படிங்கிறது இந்த தொடர் வரிசையில் 49. அயோத்தியா காண்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய 9வது ஸ்லோகம். அதனால் இங்கே நண்பர் என்ன கொடுத்துருப்பா, 9ன்னு கொடுத்துருப்பா. சரி, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ராமபிரான் வனவாசம் கிளம்பியாச்சு. அவரோட யார் யாரெல்லாம் கூட போனா அப்படின்னு பார்க்குறோம். சீதா லக்ஷ்மண சம்யுதா. சீதை எப்பொழுதும் தாயார் எம்பெருமான பிரியவே மாட்டா. அதனால சீதா லக்ஷ்மண சம்யுதா. அதே மாதிரிதான் லக்ஷ்மணனும் பிரிய மாட்டார். இவர்கள் இருவர்களுடன் சம்யுதகனா சேர்ந்து, சீதா லக்ஷ்மண சம்யுதா கஹா ஸ்ரீராமஹா. ராமபிரான் எப்பொழுதும் சீதையும் பிரிஞ்சதில்லை, லக்ஷ்மணனையும் பிரிஞ்சதில்லை. எப்போவுமே சம்யுதா சேர்ந்தே இருக்கக்கூடிய சீதா லக்ஷ்மணனுடன் ஸ்ரீராமஹா ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா, அவருடைய தேரோட்டி யாரு? சாரதிம். தேரோட்டுறவாளுக்கு என்ன பேரு? சாரதின்னு பேரு. ரதம் நயதி, அந்த தேரை ஓட்டக்கூடியவர் சாரதி. அந்த சாரதின்ற பேர் யாருக்கு உண்டு? கிருஷ்ணருக்கு உண்டு. பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பார்த்தஹன கஹா, பார்த்தஹன அர்ஜுனஹா. சாரதி தேரோட்டுபவன், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் கிருஷ்ணன். அவருக்கு மட்டும்தான் தேரோட்டியானா இல்லை, நம்ம எல்லாருக்குமே தேரோட்டி சாரதி, வழிகாட்டக்கூடியவன் எம்பெருமான் கிருஷ்ணர் தான். நம்மை இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த தேரை வழி நடத்தி ஓட்டி செல்லக்கூடியவன் யாரு? ஸ்ரீகிருஷ்ணா இல்லையா? அந்த மாதிரி இங்கே ராமபிரானை
தேரோட்டின்னு போறது யாரு? சுமந்திரர்னு சொல்லக்கூடியவர். ஸ்ரீராமஹா சாரதிம் கஹா சுமந்திரம் இல்லையா? அவர் என்ன பண்றாரு பாருங்க, அவர் தான் தேரோட்டின்னு போறார். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் என்ன பண்றாருனாக்கா யாருமே வேண்டாங்கிறார். ஏன் அப்படின்னாக்கா எங்க போனாலும் பரதன் வந்துடுறான். ராமபிரான் 14 வருஷம் காட்டுக்கு போனோம் அப்படிங்கிற உத்தேசத்துல புறப்பட்டாச்சு. ஆனா இந்த பரதன் விடவே மாட்டேங்கிறான், பின்தொடர்ந்துட்டே இருக்கான். தசரதருக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் அப்பாவனுடைய அந்த பித்ருவாக்கிய பரிபாலனத்தை நான் நடத்தியே தீருவேன்னு ராமபிரான் வந்துட்டான். மற்ற யாருக்குமே விருப்பம் இல்லை. சீதா கூடவே வந்துட்டான், லக்ஷ்மணனும் கூடவே வந்தாச்சு. இந்த பரதன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ராமரை பின்தொடர்ந்துட்டே இருக்கான். எப்படியாச்சும் அவரை கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிற உத்தேசத்தில் இருக்கான். அப்போ நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அவ பின்தொடருவா. அது தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்றார் சுமந்திரர், இது வரைக்கும் தேரோட்டு இருந்து போரும் அப்படின்னு சொல்லிட்டு குகேன ஆனீதையா நாவா, இதற்கு மேல அந்த கங்கையின் கரையை கடந்து போகணும். என்ன பண்ணலாம் பார்க்குற. அப்போ குகன் அப்படிங்கிற ஒரு வியக்தி, அந்த குகன்ற வியக்திய சுமந்திரர் ராமருக்கு அறிமுகப்படுத்துறார் இல்லையா? அவருடைய அறிமுகம் கிடைக்கிறது. யாரோட அறிமுகம் கிடைக்கிறது? குகன்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இப்போ என்றாருது. அவர் சுமந்திரர் அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு, இது வரைக்கும் நம்ம ரதம் அப்படிங்கிற அந்த தேர்ல வந்தோம், இனிமேல் நீங்க இந்த நாவான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன படகு, அதன் மூலமா இந்த கங்கையை கடந்து போறதுக்கு இந்த குகன்ற உங்களுக்கு சகாயம் பண்ணுவான் அப்படிங்கிறதாக சம்நிமந்திரிய யாரு சுமந்திரர் அந்த நாவான்னு சொல்லக்கூடிய அந்த படகை இயக்கக்கூடிய குகன்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை இப்போ ராமபிரானிடத்துல ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி வைக்கிறான். அந்த குகன் என்ன பண்றான், ரொம்ப பிரியமா அன்பா அவளுக்குள்ள ஒரு ஸ்நேகமானது ஏற்படுது. ராமருக்கும் குகனுக்கும் ஒரு ஸ்நேகமானது ஏற்படுறது. எல்லாமே பக்தி தான் காரணம். அது மூலமா என்ன பண்றான் அப்படின்னாக்கா நாவான அந்த படகு அத ஆனீதையா கங்காம்ச சந்ததார, இப்போ அந்த கங்கையை கடந்து போறதுக்கு அந்த குகன்ற கதாபாத்திரமானது உதவ போகிறான் அப்படிங்கிறது யாரால ஏற்படுத்தப்படுறது? சுமந்திரரால் நியமிக்கப்படுறது. ஏன்னா ராமர் யோசிக்கிறார், சுமந்திரர் அழிச்சுட்டே போனா இந்த ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பா. அது மாதிரி பரதன் என்ன பண்றான், தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். அதனால அந்த கனெக்ஷன் எப்படியாவது கட் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றார் சுமந்திரர் ஒரு 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 குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா அங்கேயே நிப்பாட்டிட்டு குகன்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு சின்ன படகின் மூலமாக அந்த கங்கையை கடக்கிறார் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியமாக இருந்துருக்கு இல்லையா? என்ன ஸ்லோகம் அது? சாரதிம் சம்நிமந்திரியாசௌ சீதா லக்ஷ்மண சம்யுதா குகேன ஆனீதயா நாவா சந்ததாரச்ச ஜான்னவீம் அப்படிங்கிறது அயோத்தியா காண்டத்தினுடைய 9வது ஸ்லோகம். தொடர் வரிசைன்னு பார்த்தோம்னா 49வது ஸ்லோகம். இப்படி இருக்கு. பத விபாகம் எப்படி பண்ணணும்? சாரதிம் சம்நிமந்திரிய அசௌ சீதா லக்ஷ்மண சம்யுதா குகேன ஆனீதயா நாவ சந்ததார ச ஜான்னவீம் அப்படிங்கிறது பத விபாக அथवा பதச்சேதः. அன்வயः அசௌ சீதா லக்ஷ்மண சம்யுதः சாரதிம் சம்நிமந்திரிய குகேன ஆனீதயா நாவா ஜான்னவீம் ச சந்ததார. இப்போ கடந்து செல்றதுன்னு அர்த்தம். எதை கடந்து செல்றார் அப்படின்னாக்கா அந்த கங்கையை கடக்கிறதுக்கு குகன்ற ஒரு கதாபாத்திரம் உதவி பண்றான். எதன் மூலமாக அப்படின்னாக்கா ஒரு சின்ன படகு நாவா அப்படிங்கிறது மூலமாக அந்த கங்கையை கடப்பதற்கு உதவி பண்றான் அப்படிங்கிற மாதிரி
பார்க்குறா இல்லையா? பாருங்க, ஜாஹ்னவின்னா யாரு? கங்கைக்கு பேர். ஜாஹ்னவின்னா என்னது? கங்கை. ஜாஹ்னவி அப்படின்னு என்னது? கங்கைக்கு பேர். அந்த கங்கையை சந்ததார கடப்பதற்கு யார் மூலமா உதவப்படுகிறது? குகேன ஆனீதயானாவா. குகன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தால கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு படகு, சின்ன படகு, நாவான படகு இல்லையா? அந்த படகின் மூலமாக ராமபிரான் என்ன பண்றார் அப்படின்னாக்கா அந்த கங்கையை கடந்து சென்றார் அப்படிங்கிறதாக அந்த தாத்பரியமானது அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயா. என்ன அன்வயா? அசௌ சீதா லக்ஷ்மண சம்யுதா சாரதிம் சம்னிமந்திரிய குகேன ஆனீதயா நாவா ஜாஹ்னவீம் ச சந்ததார. ஜாஹ்னவினா இங்க என்ன நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? கங்கையைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கங்கைக்கு இன்னொரு பர்யாய பதம் என்ன? ஜாஹ்னவீம் அப்படின்னு பேர். கங்கையை என்ன பண்ணா? சந்ததார கடந்தார்கள். யாரு? ராமனும். ராமனுடன் யார் யார் இருக்கா? சீதா லக்ஷ்மண சம்யுதா அவர்களுடன் இருந்து சுமந்திரலால் நியமிக்கப்பட்ட குகேன குகனால் என்ன பண்ண? ஆனீதயா நாவா அந்த அவனால் கொண்டு வரப்பட்ட சிறிய படகின் மூலமாக அந்த குகனுடைய உதவியுடன் என்ன பண்றார்? ராமபிரான் சந்ததார எதை கடந்தார்? ஜாஹ்னவீம் சந்ததார அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது அமைஞ்சிருக்கு இல்லையா? இதனுடைய தாத்பரியம் என்ன? மேலும் இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்ட வியாக்கரண விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, தாத்பரியம். சீதா லக்ஷ்மண சம்யுதா ஸ்ரீராம சாரதிம் சுமந்திரம் சம்நிமந்திரிய குகேன ஆனீதயா நாவா கங்காம் ச சந்ததார. சீதா லக்ஷ்மண சம்யுதா கஹா? ஸ்ரீராம. அவர் என்ன பண்றார்? சாரதிம் சுமந்திரம், அவருடைய ரதத்தை ஓட்டக்கூடிய சாரதி யாரு? சுமந்திரர். அவர் என்ன பண்றார்? குகேன ஆனீதயா. ஸோ அந்த ஒரு அளவுக்கு மேல பரதன் நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கான் அப்படிங்கிற காரணத்துக்காக வேற மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார். அப்பதான் என்ன ஆறுது? இந்த குகனால கொண்டு வரப்பட்ட ஆனீதயா நாவா, நாவான படகின் மூலமாக கங்காம்ச சந்ததார அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். வியாக்கரம் என்ன பாருங்கோ? சந்திஹி சம்னிமந்திரிய பிளஸ் அசௌ, சம்னிமந்திரிய அசௌ, சன்னிமந்திரிய பிளஸ் அசௌ சவர்ண தீர்க்க சந்திஹி. குகேன பிளஸ் ஆனீதயா, குகேன பிளஸ் ஆனீதயா அதுவும் சவர்ண தீர்க்க சந்திஹி. கிருதந்தாக சம்னிமந்திரிய சம் இது உபசர்க பூர்வக, நீ இது உபசர்க பூர்வக, மந்த்ர் அப்படிங்கிறதோட ல்யப் பிரத்யமானது சேர்ந்தது. அப்படி சேர்ந்த சம்னிமந்திரிய அப்படிங்கிறதானது உண்டாருது. அடுத்தது சந்ததார. நாம தத்தார அப்படிங்கிறது தாது, அதுக்கு முன்னாடி சம் அப்படிங்கிற உபசர்க்கமானது சேர்ந்திருக்கு. உபசர்க்கம்னா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரிஃபிக்ஸ். தத்தார திரு தாது. அது என்ன தாது? தத்தாரன்றது தான் கிரியாபதம். அதில் உள்ள போனோம்னாக்கா என்ன தெரியுது? திரு அப்படிங்கிற தாது. திரினா தரதி, தரத்தினா கடப்பதுன்னு அர்த்தம். திரு தாது லிட் லகாரா பிரதம புருஷா. என்னது? தத்தார ஏகவச்சம். தத்தார தேரதுஹு தேருஹு, தத்தார தேரதுஹு தேருஹு. அதுல பிரதம புருஷ ஏகவச்சனம் என்ன இருக்கு? தத்தார. சம் அப்படிங்கிற உபசர்க்கம் சேரதுனால சந்ததார அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். சரியா? இது இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்களாக அமைஞ்சிருக்கு. இதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 50. பாருங்க, அப்படியே மெல்ல சொன்னாலே கச்சன் பிபீலிகோ யாதி, மெல்ல இரும்பு நகர்ற மாதிரி தான் நகர்றோம். நம்ம ஒன்றும் வேகமாலாம் போல, ரொம்ப ஸ்லோவாக ஒரு ஸ்லோகங்களா 2 ஸ்லோகங்களா அடி எடுத்து வச்சு இப்போ நம்ம 50வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம கடந்து வந்திருக்கோம். பெரிய விஷயம். ஒரு கிரந்தம் எடுத்துன்னு அந்த கிரந்தத்தில் 50 ஸ்லோகம் வாசிக்கிறது அப்படிங்கிறதுலாம் பெரிய டாஸ்க் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய சிரத்தை தான். நான் நடத்துறது மாத்திரமே காரணம் கிடையாது. நீங்கள் ஸ்ரத்தையா இந்த வகுப்பை நன்னா ஸ்ரத்தையா ஒரு கிளாஸையும் அன்வயிக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னாக்கா 50வது ஸ்லோகம் வரைக்கும் போக முடியுது இல்லையா? பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 50. மூல ஸ்லோகா என்ன அப்படின்னாக்கா, பரத்வாஜ முனிம் பிராப்பிய தம் நத்வா தேன சத்கிருதா ராகவஸ்தத்ர நிர்தேசாது
சித்திரகூட்டே அவசத் சுகம். ரொம்ப அழகா ஸ்லோகங்களை பண்ணியிருக்கார். சுலபமான வார்த்தை பிரயோகம், நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தாம அழகான பதப்பிரயோகங்களை பயன்படுத்தி சுலபமாக ஸ்லோகத்தை உச்சாரணம் பண்ண முடியும். அதே சமயம் ஸ்லோகத்தை உச்சாரணம் பண்ணும்போதே அதனுடைய அர்த்தமானது நமக்கு ஸ்புரிக்கணும். அந்த மாதிரியான பதப்பிரயோகங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கா. மேலும் பாருங்கோ, என்னென்ன பதங்களை ஏற்கனவே வாசிச்சிருக்குமோ அந்த பதங்களையே திரும்ப திரும்ப கொடுத்து நமக்கு சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்கா. எவ்வளோ சுலபமாக இருக்கு பாருங்க. பரத்வாஜ முனிம் பிராப்பிய தம் நத்வா தேன சத்கிருதா ராகவ தஸ்ய நிர்தேசாது சித்திரகூட்டே அவசத் சுகம் அப்படிங்கிறது அயோத்தியா காண்டம் எடுத்துனாக்கா அதனுடைய 10வது ஸ்லோகம். தொடர் வரிசைனாக்கா நமக்கு 50வது ஸ்லோகமாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அர்த்தம் என்ன, ஏன்னா அர்த்தத்தை பார்த்தா தான் நமக்கு அடுத்தது புரியும் இல்லையா. இப்போ ராமபிரான் அந்த குகனால கொண்டு வரப்பட்ட நாவாம் அந்த சிறு படகின் மூலமாக ஜான்னவியும் சந்ததாரன் பார்த்தோம், கங்கையை கடந்தார். சரி, அதன் பிறகு என்ன ஆச்சு அது நமக்கு தெரியணும் இல்லையா. அப்படின்னாக்கா பிறகு என்ன பண்றார் அவர்னாக்கா, ராமபிரான் பரத்வாஜஸ்ய ஆசிரமம் கதவான். பரத்வாஜ முனிவர் இருக்கார் இல்லையா, அதான் பரத்வாஜ முனிம் பிராப்பிய அப்படின்னு என்ன அர்த்தம், பரத்வாஜர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இருக்கார். இப்போ இந்த ராமாயணம் முழுக்க நம்ம படிக்க போறோம் அப்படின்னாக்கா ராமபிரான் எந்தெந்த மார்க்கமா போனாரோ அந்த மார்க்கத்தில் நாமளும் போறோம். நம்பர் 1 போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, நிறைய வனங்களை பார்த்தார். அந்த வனங்களை இருந்த, அதாவது 2 விஷயம் சொல்லுவா, ஸ்தலமாகாத்மியம் ஜலமாகாத்மியம் சொல்லுவா. ஸ்தலமாகாத்மியனா அந்த இடத்திற்கே உண்டான புனிதத்தன்மை ஒன்று, அதனுடைய சம்ஸ்காரம் நமக்கு கிடைக்கும். 2வது அந்த ஜலத்தினுடைய சம்ஸ்காரம் நமக்கு கிடைக்கும். புண்ணிய தீர்த்தங்கள் சொல்றா இல்லையா, பாரத பூமியில நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்னு பிரசித்தமான புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் பார்த்துட்டே போறார். அப்ப நம்ம ராமாயணன்றது நமக்கு இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களையும் புண்ணிய ஜல பிரதேசங்களையும் அங்க வாசம் பண்ண நம்மளுடைய ரிஷிகளை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க போறோம், ஸ்மரணம் பண்ண போறோம். அந்த ரீதியில இப்போ பரத்வாஜ முனிம் பிராப்பிய ராமபிரான் என்ன பண்றாருனாக்கா, அந்த கங்கையை கடந்து பரத்வாஜ முனிவர்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருக்கார். அவருடைய ஆசிரமமானது அந்த இடத்துல கங்கை நதிக்கரை ஓரமா இருக்கு. அவருடைய ஆசிரமத்தை பிராப்பிய தம் நத்வா. இப்போ நம்ம ஒரு 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 குருவை போய் சந்திக்கிறோம்னா என்ன பண்ணணும், முதல்ல அவளுக்கு உண்டான நமஸ்காரங்களை பண்ணணும். நத்வா அவரை வணங்கி, தேன சத்கிருதா இவர் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த என்ன சொல்றது கௌரவங்களையும் அவர் இவருக்கு பண்ணக்கூடிய கௌரவங்களையும் நடந்தது. ராகவசிய நிர்தேசாது சித்திரகூட்டே அவசத் சுகம். இப்போ அந்த இடத்த என்னன்னு சொல்ல போறோம், சித்திரகூட்டம் சொல்ல போறோம். அந்த இடத்துல பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமமானது இருக்கு. அவரை வணங்கிய பின் அவரால் உபசரிக்கப்பட்டு அந்த சித்திரகூடம் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சுகம் அவசது சௌகரியமா இருந்துட்டார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமா இருக்க போறது. பரத்வாஜ முனிம் பிராப்பிய தம்னத்வா தேன சத்கிருதா ராகவஸ்தஸ்ய நிர்தேசாது சித்திரகூட்டே அவசத் சுகம் அப்படிங்கிறதானது இப்போ அவருக்கு பரத்வாஜ முனிவருடைய அந்த ஆசீர்வாதமானது கிடைக்கிறது. அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டார். அங்கேயே என்ன பண்றார், அந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு, சித்திரக்கூட்டம்னு பேரு. அங்கேயே சுகம் அவசது சுகமாக வசித்தார் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது இருக்கு. என்ன ஸ்லோகம், பரத்வாஜ முனிம் பிராப்பிய தம்னத்வா தேன சத்கிருதா ராகவஸ்தஸ்ய நிர்தேசாத் சித்திரகூட்டே அவசத் சுகம் பதவிபாக பரத்வாஜ முனிம் பிராப்பிய தம் நத்வா தேன சத்கிருதா ராகவ தஸ்ய நிர்தேசாத் சித்திரகூட்டே அவசத் சுகம் இது பதச்சேதः अथवा பதவிபாகः. अन्वयः राघवः भरद्वाजमुनिं प्राप्य तं नत्वा तेन सत्कृतः तस्य निर्देशात् சித்திரக்கூட்டே சுகம் அவசத். இப்போ ராமர் என்ன வரார், இதற்காக வரார் அப்படிங்கிற விஷயத்துல அவளுக்குள்ள கன்வே பண்றார்.
அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு அங்கேயே இருக்கும்படியாக சொல்றார். அதற்கெனங்க அவரும் அங்கேயே சுகமாக இருந்தார் அப்படிங்கிறது தான் இதனுடைய அன்வயமா இருந்துருக்கு. சரியா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த 50வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன, மேலும் அதனுடைய வியாக்கரண அம்சங்கள், அதாவது சந்தி சமாசம் என்ன இருக்க போறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் பாருங்க. தாத்பரியம்: பశ్చాத் ராமः பரத்வாஜஸ்ய ஆசிரமம் கதவான் தத்ர தம் நத்வா தேன சத்கிருதः தஸ்ய நிர்தேசாத் சித்திரக்கூட்டே சுகம் அவசத். அவருடைய ஆணைக்கு இணங்க ராமபிரான் அந்த சித்திரக்கூட்டம்னு சொல்லக்கூடிய இடத்தில் தங்கினார். சுகமாக தங்கினார். சௌகரியம் பண்ணி கொடுக்கிறார். ராமருக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றார்? அந்த இடத்துல அவருக்கு தேவையான விவஸ்தைகளை பண்ணி கொடுக்கிறார். அவ்விடத்தில் சுகமாக இருந்தார். இது தாத்பரியம். எனது பశ్చాத் ராமஹா பரத்வாஜஸ்ய ஆசிரமம் கதவான் தத்ர தத்ரன அந்த இடத்தில் தம் நத்வா தேன சத்கிருதா தஸ்ய நிர்தேசாத் சித்திரக்கூட்டே சுகம் அவசத். அவருடைய உத்தேசம் என்ன அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுட்டார் பரத்வாஜர். அதனால அவர் அவர் தங்குவதற்கான விஷயங்களை அந்த சித்திரக்கூடன்னு சொல்லக்கூடிய இடத்தில் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கெனங்க அவரும் அங்கேயே தங்கினார் அப்படிங்கிறது தாத்பரியம். வியாக்கரணம் பாருங்க. சந்திஹி ராகவா பிளஸ் தஸ்ய விசர்க சகாரஹ நிர்தேசாத் பிளஸ் சித்திரக்கூட்டே சுத்வ சந்திஹி சித்திரக்கூட்டே பிளஸ் அவசது பூர்வரூப சந்திஹி. இப்படியாக இந்த 50வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. பிரதி தினம் 2 ஸ்லோகம், அதாவது பிரதி வகுப்புல 2 ஸ்லோகம் போரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். இல்லை இன்னொரு ஸ்லோகம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அபிப்பிராயப்பட்டேன்னா 3 ஸ்லோகங்கள் கூட நாம பார்க்கலாம். இது எதற்காகனாக்கா நீங்கள் படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக தான் 2 ஸ்லோகம் வச்சுட்டு இருக்கோம். இல்லை 3 ஸ்லோகம் பார்க்கலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் நம்ம மூணு ஸ்லோகங்களாக பார்க்கறது கூட நம்ம அடுத்த வகுப்புலேருந்து இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். ஸோ உங்களுடைய கன்சர்ன் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா படிக்கிறதுக்கான அவகாசம். ஸோ 2 பேர் ஆளுக்கு ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற ரீதியில் ஸ்லோகங்களை படிக்கலாம். யார் 2 பேர் படிக்க போறா? படிங்க. அடியன் படிங்க படிங்க. சாரதிம் சம்நிமந்த்ர்யாசௌ சீதா லக்ஷ்மண சம்யுதः குஹேனானீதயா நாவா சந்ததார ச ஜாக்னவேம். பதவிபாகः. சாரதிம் சம்னி படிக்கணுமா சன்னின்னு படிக்கணுமா? அத ரெண்டுமே கிடைக்கலாமா? ரெண்டுமே கரெக்ட் தான். இது வேணா படிக்கலாம். ஓகே. சாரதிம் சம்நிமந்த்ர்ய असौ सीता लक्ष्मण संयुतः गुहेन आनीतया नावा सन्ततार च जाह्नवीम्. अन्वयः. असौ सीता लक्ष्मण च संयुतः सारथिं संनिमन्त्य गुहेन आनीतया नावा जाह्नवीं च सन्ततार. तात्पर्यम्. सीता लक्ष्मण संयुतः श्रीरामः सारथिं सुमन्त्रं सन्निमन्त्र्य गुहेन आनीतया नावा गंगां च सन्ततार. व्याकरणं. सन्धिः संनिमन्त्य प्लस असौ सवर्ण दीर्घ संधिः. गुहेन आनीतया सवर्ण दीर्घ संधिः. கிருதந்தாக. கிருதந்தகன்னா என்ன அர்த்தம்? என்னமா? இல்ல தாத்துக்கள்ல அது ஒரு வகையான தாத்துக்கள். தாத்துக்கள் அர்த்தம் கிரியாபதங்கள் அர்த்தம். ஓகே. கிருதந்தாக சம்னிமந்த்ய சம் பிளஸ் நி பிளஸ் மந்த்ர பிளஸ் ல்யய ல்யப லெப்ன்ற பிரத்யம். ஆமா. சம்ன்றது உபசர்க்கம், நீன்றது உபசர்க்கம். அந்த மந்த்ர அப்படிங்கறதோட லெப்ரத்தையும் சேர்றதுனால சம்னிமந்திரிய அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கும். அடி. சந்ததார
सम प्लस ततार ततार त्रु धातुः लिट् लकारः प्रथम पुरुषः ततार तेरतुः तेरुः अडियन् இந்த லெப்ன்றது கிருதந்த பிரத்யம். சரியா? பிரத்யங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதாவது உபசர்க்கன்றது ஒரு கிரியாபதத்துக்கு முன்னாடி சேர்றது. லெப்ன்றது இப்ப நம்ம இங்கிலீஷ்ல ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்றோம் இல்லையா? ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி சேர்க்கணும், சஃபிக்ஸ்னா பின்னாடி வரும். ஸோ லெப்ன்றது என்னது? சஃபிக்ஸ். சம்ன்றது என்னது? உபசர்க்கம், ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? இந்த சொல்லோட இந்த ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேர்ந்ததுனால இது என்ன விபாகத்துல வந்து கிருதந்தன்ற விபாகத்துல போய் சேர்ந்துரும். அதனால அந்த அந்த சம்நிமந்திரிய அப்படிங்கிற சொல்ல அப்படி பிரிக்கிறா. சம் பிளஸ் நீ பிளஸ் மந்திர பிளஸ் லியப், இவ்வளவு சேர்ந்தது தான் சம்நிமந்திரிய. ஸோ இவ்வளவு சேர்க்கை தான் கிருதந்தத்துக்கு கீழே வருது. சந்தின்றது நிறைய விதமான சந்திகள் கொடுத்துருக்கா இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம். சவர்ண இருக்க சந்தி இருக்கு, அப்புறம் பூர்வ ரூப சந்தி இருக்கு, பரரூப சந்தி இருக்கு. அதுல அது எந்த வகையில வரக்கூடிய சந்தி அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி கிரியாபதங்கள்ன்றது நிறைய கிரியாபதங்கள் இருக்கு. அது கூட என்ன பண்ணும், சில நேரங்கள்ல நிறைய உபசர்க்கங்களானது சேர்ந்திருக்கும். அப்படி அந்த உபசர்க்கம் சேரும்போது எது உபசர்க்கம், அதனுடைய ரூபம் என்ன? திருன்றது தான் தாத்து இல்லையா? உண்மையான தாத்தோட ரூபம் என்ன? திரு தரதி. திருனா ரூபம், அர்த்தம் என்ன? தரதி. தரத்தினா கடந்து செல்வது. ஸோ தரத்தின்னு மட்டும் ரூபம் வராம தத்தாரன் வந்திருக்கு. தத்தாரன் மாத்திரம் வரல, சந்ததாரன்னு சேர்ந்து வந்திருக்கு. அப்ப எப்படி அதை பிரிக்கிறா? தத்தார அப்படின்னா திரு தாத்து லிட் லகாரஹா, அதுல பிரதம புருஷா. தத்தார தேரதுஹு தேருஹு என்ன சேர்ந்திருக்கு? சம் உபசர்க்க பூர்வகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அடியன் தன்யஸ்மேரி. அடுத்தது நெக்ஸ்ட் யார் படிக்க போற? அடுத்த ஸ்லோகத்தை, ஸ்லோக நம்பர் 50 கேக்குறதா? படிங்க. யார் படிக்க போறா? ராஜம் படிக்கலையா? ஓகே, நீங்களே படிங்க. நானே படிக்கல. மூல ஸ்லோகா. படிங்க ராஜம், படிங்க. நான் அன்மியூட் பண்ணாம சொல்லிட்டு இருக்கேன். பரத்வாஜ முனிம் பிராப்ய தம் நத்வா தேன சத்கிருதः ராகவஸ்தஸ்ய நிர்தேசாத் சித்ரகூட்டே அவசத் சுகம். பதவிபாகः பரத்வாஜ முனிம் பிராப்ய தம் நத்வா தேன சத்கிருதः ராகவः தஸ்ய நிர்தேசாத் சித்ரகூட்டே அவசத் சுகம். அன்வயः ராகவः பரத்வாஜ முனிம் பிராப்ய தம் நத்வா தேன சத்கிருதः தஸ்ய நிர்தேசாத் சித்ரகூட்டே சுகம் அவசத். இங்க பாருங்க, தம்னா யாரு? அவரை வணங்கி விட்டு அர்த்தம். தேன அவரால், சத்கிருதா கௌரவிக்கப்பட்ட, உபசரிக்கப்பட்ட, தஸ்ய நிர்தேசாத் அவருடைய கட்டளைக்கிணங்க, சித்திரக்கூட்டே சுகம் அவசத் சித்திரக்கூடத்தில் தங்கினார். யாரு? ராமபிரான். அடியன். அடுத்தது அதனுடைய தாத்பரிய படிங்க. ஸ்லோக நம்பர் 50 தாத்பரியம். தாத்பரியம். பశ్చాத் ராமக பரத்வாஜஸ்ய ஆஸ்ரமம் கதவான். தத்ர தம் நத்வா தேன சத்கிருதः தஸ்ய நிர்தேசாத் சித்ரகூட்டே சுகம் அவசத். வியாக்கரணம். சந்திஹி. ராகவः பிளஸ் தஸ்ய விசர்க சகாரக நிர்தேசாத் பிளஸ் சித்ரகூட்டே அது எப்படி சொல்ல? சந்திஹி. சித்ரகூட்டே பிளஸ் அவசத் பூர்வ ரூப சந்திஹி. இப்படியாக ஒரு ஸ்லோகத்தினுடைய சந்தி விசேஷம் என்ன, அதுல ஏதாவது சமாசம் இருந்ததுன்னா சமாசம், அதனுடைய தாத்துக்கள் என்ன இருக்கு, கிரியாபதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்லோகமாக எடுத்து பார்த்துன்னு வந்துட்டுருவோம். சரியா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது கால பரியந்தம் 50 ஸ்லோகங்களானது பூர்த்தி ஆயிருக்கு. அப்படியே நீங்கள் அதை பாராயணம் பண்ணிட்டே வாங்க. அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது, ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ, தானாக அர்த்தமானது நமக்கு ஸ்புரிக்கும். அதே மாதிரி வியாக்கரண விசேஷங்களும் நமக்கு இது அப்படிங்கிறத சொல்லிட்டே வந்தால் திரும்ப திரும்ப மாற்றி இதே தான் வரப்போகிறது. விசர்க சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, இதே சந்திக்குள்ளே மாற்றி தான் வரும்.
அப்போ நமக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடும் அதனுடைய என்ன அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக புரிஞ்சிடும் தாசம். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசமாக எடுத்து அடுத்த வகுப்பு பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க, 2 ஸ்லோகமே போறேன்னா பார்க்கலாம், இல்லை 3வது ஸ்லோகம் சேர்த்துக்கலாம்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய இதுதான் கன்வீனியன்ட் தான். குரூப்ல போடுறோம் சுவாமி. 2 ஸ்லோகம் சரியா இருக்கும் போல இருக்கு சுவாமி. ஓகே 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 தாசம் தாசம். ಧನ್ಯವಾದ 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 ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು.